Taste the Daily. கோவை மாவட்டம் குறும்பாளையம் வையாபுரி நகரில் மர்ம நபர்கள் இரவு வேளைகளில் ஆயுதங்களுடன் நடமாடுவது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள பகுதியில் கடந்த 2 நாட்களாக நள்ளிரவில் மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. கையில் கம்பு, நீளமான பேட்டரி டார்ச் லைட்டுகள் மற்றும் ஆயுதங்களோடு மர்ம நபர்கள் வீடு வீடாக நோட்டமிடும் காட்சி சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. மக்களை அச்சப்பட வைத்துள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள மேன்ஷனில் இருந்து 2 செல்போன்களை திருடியவர் பிடிபட்டார். தங்கும் விடுதியில் அறையின் கதவை தாழ்பால் போடாமல் ரபீக் என்ற இளைஞர் தூங்கிக் கொண்டிருந்த போது 10,000 ரூபாய் மதிப்புள்ள 2 செல்போன்கள் திருடு போனது. அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் செல்போனை திருடுவது தெரியவந்த நிலையில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த குமார் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் திருடர்கள் சர்வசாதாரணமாக உலா வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1 சவர நகைக்காக திருமணமான 4 நாட்களிலேயே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரியை அடுத்த முஸ்லிம் நகரை சேர்ந்த லோகேஸ்வரிக்கும் காட்டாவூர் கிராமத்தை சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் 4 நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. வரதட்சணையாக 5 சவர நகை கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட நிலையில் 4 சவர நகை கொடுத்ததால் கணவர் குடும்பத்தார் லோகேஸ்வரியை கொடுமைப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மறு வீட்டுக்காக தாய் வீட்டிற்கு வந்த லோகேஸ்வரி தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழுததுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை அருகே 90 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். சித்தலப்பக்கம் வினோபா நகர் 3வது தெருவில் உள்ள மாலினி என்பவர் வீட்டில் இருந்த தங்க நகைகள் கடந்த 9ஆம் தேதி கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆரோக்கியதாஸ் என்பவர் பிடிப்பட்ட நிலையில் அவர் கொள்ளையடித்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பேரும்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியரான மூதாட்டியை அரிவாளால் வெட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரம்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த சகுந்தலா என்பவரை அவரது எதிர் வீட்டில் வசித்து வரும் கபிலன் என்பவர் முன் விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் முதியோருக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் அவலம் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் பணம் கேட்டு தொழிலாளியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுக முன்னாள் கவுன்சிலர் பிடிபட்டார். குகை நெய்மண்டியைச் சேர்ந்த தனபால் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் விஜயாவின் கணவரும் முன்னாள் திமுக கவுன்சிலர் ராமலிங்கம் என்பவர் சாக்கடை மற்றும் சாலையை சரி செய்ய 10,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி தனபால் வீட்டிற்குள் ராமலிங்கம் அத்துமீறி நுழைந்து அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தனபால் அளித்த புகாரின் பேரில் ராமலிங்கம் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் பதவியை வைத்துக் கொண்டு அராஜகத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். Taste the Daily.